நாகை மாவட்டம் மேலக்காவலக்குடியை சேர்ந்த தம்புச்சாமி, திருவாரூர் மாவட்டம் புத்தகலூர் கிராமத்தை சேர்ந்த வடமலை, திருவண்ணாமலை மாவட்டம் செல்லக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மண்ணு, கடலூர் மாவட்டம் ஆலங்காத்தான் கிராமத்தை சேர்ந்த செந்தமிழன் இவர்கள் இன்று ஒரே நாளில் உயிரிழந்த விவசாயிகள். இந்த உயிரிழப்புகள் தொடர என்ன காரணம் அலசுகிறது இந்த தொகுப்பு. காவிரி டெல்டா பூமி, பயிர்கள் விளைய வேண்டிய நிலம் இன்று உயிர்கள் பறிபோகும் களமாகிவிட்டது. நம்பிக்கையுடன் எதிர்பார்த்த சம்பா சாகுபடி பொய்த்துக் கொண்டிருக்க, நாகை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் அடுத்தடுத்து தொடர்கிறது விவசாயிகளின் உயிரிழப்பு. இந்த ஆண்டில் இந்த நிமிடம் வரை பயிர்களுடன் சேர்த்து 72 விவசாயிகளின் உயிர்களும் கருகிவிட்டன. நாகை மாவட்டத்தில் மட்டும் 27 விவசாயிகள் உயிரிழந்தனர். 27 விவசாயிகள் தற்கொலையாலும் அதிர்ச்சியாலும் செத்து போயிருக்கிறாங்க. வேளாண்மை துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தில் தான் இருக்காரு. உணவுத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தில் தான் இருக்காரு. எந்த விவசாய குடும்பத்துக்கும் அல்லது தொழிலாளர் குடும்பத்தையும் போய் சந்திச்சு ஒரு ஆறுதலையோட தெரிவிக்கல. இன்னைக்கு விவசாயிகள் இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்ததுக்கு பிறகும் வாழ வழி இல்லாம தான் அவங்க இந்த மாதிரி தற்கொலை இது போன்ற நிலைமைக்கு போறாங்க. டெல்டா பகுதியின் 12 லட்சம் ஹெக்டேர் விளைநிலத்தின் நீர் ஆதாரம் மேட்டூர் அணைதான். கடந்த 4 ஆண்டுகளாக எப்படி மேட்டூர் அணை நீர் வழக்கம் போல் ஜூன் 12 திறக்கப்படவில்லையோ அதே போன்ற அந்த நீர் கடைமடைக்கும் செல்லவே இல்லை. இந்த முறை மழை இல்லாததால் முன்னெச்சரிக்கையாக குறுவை, தாளடி சாகுபடி செய்யாத விவசாயிகள் சம்பா சாகுபடியில் இறங்க முக்கிய காரணம் பொதுப்பணித்துறையின் வாக்குறுதிதான். ஆனால் போதிய நீர் இல்லாது போனதால் சாகுபடி பொய்த்து போக வாங்கிய கடனை நினைத்து கவலையில் இருக்கின்றனர் விவசாயிகள். சாகுபடியை நம்பி கடன் வாங்கி பேங்க்லேயே 2 லட்சம் ரூபா இருக்கு. இருந்தது போனதெல்லாம் கொண்டு அடகு வச்சுவிட்டு சாகுபடியில் வெள்ளம் வர்றது ஒரு வருஷம் தண்ணி இல்லாத போகிறது. இப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வீடு கூட பிரித்து கட்ட முடியாத அப்படியே குடிசையாக நாங்கள் போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே கிடக்கிறோம். நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் பெரும்பாலானோர் 1 ஏக்கர் நிலத்தை 20,000 ரூபாய்க்கு ஒத்திக்கு எடுத்து பயன்படுத்துகின்றனர். இதுபோக விதைப்பு, உரம் என இன்னும் பல்லாயிரம் செலவு செய்த பின்பும் பயிர்கள் கருகியதால் அந்த வேதனையால் அவர்களை மரணங்கள் துரத்துகின்றன. கூட்டுறவு கடன் சங்கம், தனியார் நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கி நிலத்தில் போட்ட விவசாயிகளின் மன உளைச்சலும் உயிரிழப்புகள் தொடர முக்கிய காரணம். 4ஆம் தேதி வயலுக்கு போகிறோன்ட்டு போயிட்டு வந்தவங்க சாயந்தரமாக வரும். அங்கேருந்து வரும்போது அங்கே இறந்து தான் தூக்கிட்டு வந்தாங்க. நாங்கள் எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தோம், வயலுக்கு தான் போனாங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் வயலே இறந்து தான் தூக்கிட்டு வந்தாங்க. கையறு நிலையில் இருக்கும் விவசாயிகள் தற்கொலை என்ற தவறான முடிவெடுத்து கடைசி மூச்சை விடுகின்றனர். அறுவடை இல்லாத தை மாதத்தில் நிலைமை இன்னும் சிக்கலாகும்.